ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கம்மியாயிட்டு, அதனால் இன்றைக்கி சும்மா தானே இருக்கோம், வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். அது மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு டைனோசர் மாதிரி ஒரு உயிரினம் தேவை. அந்த உயிரினத்தை தான் தம்பி தேடி எடுத்துகிட்ருக்காப்புல. இந்த உயிரினம் இல்லைன்னா நம்ம மீனே பிடிக்க முடியாது. மீன் நம்ம தூண்டியில் மாட்டாது. அதனால் தம்பி தான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி டைனோசர் எடுத்துட்டாங்க. இது எங்கள் ஊரில் டைனோசர்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் கூட ஈஸியாக கிடச்சுன்னு நினைக்கிறேன். மிருகத்தை பிடிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிக்க தான் எவ்வளோ பாடுபட்டுருக்கான். அதான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். இந்த இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. மண்ணோட சேர்த்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட்டு பார்க்கிங்களா? எப்படி இருக்குது? சின்ன ஓட மாதிரி இருக்குல்ல. இங்கே தான் நிறைய மீன் அமடு தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. நான் நேற்று கூப்பிட்டாங்க, நேற்று கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் இன்றைக்கி தம்பி கூட வந்திருக்கோம். அதான் தம்பி நல்ல ராமர் மாதிரி இருக்கான். வில்ல வச்சுட்டு பிடிக்க போகிறோம். அப்படிதான் இல்லையான்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. தண்ணிக்குள்ளே இருக்குது, தெரியலையோ? ஆனால் நிறைய மீன் இருக்குது. அந்த பக்கம் கொட்டிக்கிட்டு மீனாக நிறைய மீன் இருக்குது. நம்ம இந்த இடத்துல தான் உட்காந்து பிடிக்க போகிறோம். இந்த சைடில் உப்பளம், இந்த சைடில் ஒரு ஓடை. அதான் அந்த தெரியுதா? அந்த லைட்டாக பபுள்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் மீன்கள் கூட்டம். அதில் உள்ள எத்தனை மீனை நம்ம இப்போ கொலை பண்ண போகிறோன்னு தெரில. பார்ப்போம். எல்லாத்தையும் பிடிச்சாலும் நல்லது தான். இந்த அதுதான் மீன் பிடிக்க மேன் விசஸ் வேர்ல்டு மாதிரி எடுக்க வைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம வந்த இடம் அந்த இருக்குது. அங்கே வண்டி விட்ருக்கோம். வண்டி விட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வச்சு தான் மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட தடயத்தை விட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் இங்கேயே வச்சு அழிச்சிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் இங்கேயே வச்சு கழுவி சாப்பிட்டு போயிருக்காங்க. திருட்டு பசங்க. நம்ம இங்கே உட்காந்து மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் பிடிப்போம். தூண்டி ரெடி ஆகிட்டா? இதுதான் தூண்டிலெலாம் பார்த்துருக்கீங்களா? அது கூட தெரியாமல் இருக்காங்க. இதுதான் தூண்டி, மீன் பிடிக்கிறதோட இதுதான் தூண்டி. இதுதான் மிதப்பு கட்டைன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உள்ளே போகுதோ அப்போ நமக்கு துண்டிட வேண்டியதான். சுண்ணோன்னே மீன் நம்ம கையில் மாட்டிக்கிறோம். கையில் மாட்டாது, துண்டில் மாட்டோம். புழுவை எப்படி அதில் கோர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்பாங்க. கொலை பண்ணுறேன், அது நிற்க மாட்டேங்குது. கொலை பண்ணுறேன், நிற்குமா? வந்துடுச்சு. இப்படி தான் மீனுக்கு இறைய நம்ம செட் பண்ணணும். தப்பாக செட் பண்ணக்கூடாது. தப்பாக செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் இல்லை. நல்லா ராமர் வில்லு மாதிரி தூண்டி இருக்குது. இந்த தூண்டியில் கண்டிப்பாக நம்ம சிக்குன்னு நினைக்கிறேன். போடலாமா? தூண்டி எல்லாம் அரோகரா சொல்லுங்க. போடலாமா? ஐயோ, முறையில் மாட்டிட்டியா? தூண்டி தப்பா போட்டாச்சு. இதான் முன்ன பின்ன மீன்லாம் பிடிச்சவங்க தான் வரணும். அதான் தம்பியை கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம்லாம் தான் வந்து வரலாமா? போடுங்க. போட்டோன்னு கடிக்காங்க. கடிக்கலாம். கடிக்குது. என்ன செய்யணும்? தூக்குங்க. பாதி புழு திருட்டான் பாருங்க. அது சுற்றி விடுங்க. நெக்ஸ்ட் உள்ள இழுத்தானே தூக்குங்கண்ணே. தூக்குங்க.
கடிக்குதா? மிதப்பு கட்டியே கடிக்குது. இல்லைங்க. சின்ன பையனை நான் கொலை பண்ணிட்டேன். இது பிடிக்காதீங்க, கைட்டு பிடிக்காதீங்க. அந்த முள் கொட்டிடுச்சுன்னா கையில் எடுத்து வந்துடும். அது வேறையா? ஆமாம், இது வந்து அடித்து கொண்டுடணும். வேண்டாம், கொண்டுட்டு விட்டுரும். கொண்டுட்டு விடணுவா? ஆமாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நமக்கு பிடிச்ச மீன் சின்ன பையனாக இருக்க போய் நம்மகிட்ட வந்து மாட்டிட்டான். ஐயோ விட்டுருக்கோம். வேண்டாம். அடி அடி அடி. ஒரு குட்டி மீன் வந்து நமக்கு மாட்டிச்சு. அதை அப்படியே மூக்கில் கொடுத்து வாயில் லைட்டாக தான் மாட்டிருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே உள்ளே விட்டாச்சு. இந்த பையனை நம்பி நாங்கள் கூப்பிட்டு வந்தாங்க. தண்ணி தாங்க ஆகலை. நான் தண்ணி எட்டுவான்னு சொல்கிறேன், தண்ணி எட்டு வரல. இப்போ வந்து மறந்துன்னு சொல்கிறான். இதாக இருக்கா, இந்த தண்ணியை குடிக்க சொல்கிறான். குடிக்க அந்த மீன் குடித்த தண்ணியை எனக்கு குடிக்க சொல்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். அவன் தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு என் கூட மீன் பிடிக்க வந்திருக்கான். தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு என் கூட மீன் பிடிக்க வந்திருக்கான் பரதேசி. எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க இவங்களாம் சேராதுன்ட்டு. எனக்கு சின்ன மீன் மாட்டியிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக வந்தான். பார்ப்பேன் பெரிய மீன் பிடிக்கானா இல்லை மீன் அவனை பிடிக்கான்னு பார்ப்போம். மீன் வருது, தூண்டிக்கு தான் வர மாட்டேங்குது. பிடிச்சிட்டானே, பரவாயில்லையே. தூக்காமி சார் பைப்பில் என்னையோட கொஞ்சம் பெரிய மீனை பிடிச்சிருக்கான். பரவாயில்ல, பாராட்டலாம். பரவாயில்ல, என்னையோட கொஞ்சம் பெரிய மீன் பிடிச்சிருக்கான். துளுது பொறுமையாக அலப்புறம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் நாங்கள் வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். கிடைக்கிறது இல்லை, அப்படியே அழுத்தி பிடிங்க. ஒரு மீன் நாங்கள் வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். இந்தா தெரியுதா உங்களுக்கு? இதை மசாலா பொடி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்தா இந்த லூஸ் போய் நெக்ஸ்ட்டு போட்டான். இது எங்கே வைக்க என்ன பண்ண? மேலே போடுங்க, மேலே போட்டுட்டா, உள்ளே விட்டுட்டா. எது உள்ள மேலே போடுங்க, மேலே சும்மா போட்டுட்டோம் அப்படி. இதில் அடுத்த மீன் மாட்டுது. அதோட பெரிய மீன் யா சூப்பர்யா. இதுதான் உன்னை கூப்பிட்டு வரணுங்கிறது. மெதுவாக உள்ளே விட்டுறாதே. இந்த மீன் ஆக்சுவலாக நான் பார்த்த மீன் தான். உருட்டு. ஒரு மீன் பிடிக்க மாட்டீங்க நீங்கள். பார்ப்போம். பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் 100 ரூபா தரேன். சேலஞ்ச். 100 தரேன்யா? சரி, அவ்வளோ மீன் நானே பிடிச்சி உங்களுக்கு தரேன். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மீன் பிடிக்க போகிறதுல கையில் மீன் பட்டுட்டு புல் பட்டுட்டு இப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கோம். இந்த பைத்தியக்காரன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்து துன்பமாக போச்சு. கையில் கெட்டு போட்டு வர மாதிரி. இப்போ சம்பவம் என்னென்னா சொல்கிறதுக்கே காமெடியாக இருக்குது. கையை பாருங்கள். சிம்பிள் பார்த்தா எப்படி நேர வைனி நீ பாரு. மீன் பிடிக்க வந்தோம், மீன் முள் இவன் கையில் மாட்டி மீனுக்கு பதில் இவன் கையை மாட்டிக்கிட்டு. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த முட்டை பையில கூட்டி வந்து இதுக்காகவே வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.